ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அல்ட்ரா கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் இருக்கும் முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சியில் வரக்கூடிய ஜூன் மாதத்திற்குள்ள ஒரு 10,000 வேகன்சி காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு நியூஸ் ஒன்று வெளியாக இருக்குது. அதை பற்றி முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு தரப்புலேருந்து ஒரு செய்தி வெளியீடுனாவே வெளியிட்டிருக்காங்க. இந்த செய்தி வெளியீடு எண் 281. நாள் பார்த்தீங்க அப்படின்னா 13/2/2024 அன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் செய்தி வெளியீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வரக்கூடிய ஜூன் மாதத்திற்குள்ளே ஒரு 10,000 காலி பணியிடங்கள், அதாவது போஸ்டிங் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 2.5 வருஷத்தில் 50,000 போஸ்டிங் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அரசு வேலைவாய்ப்புகள் வழங்கிட வேண்டும் என்ற நோக்கத்துடன் அரசு ஊழியர்களின் பணிச்சுமையை குறைத்திடவும் பல்வேறு அரசு தேர்வாணைய முகமைகள் மூலம் கடந்த 2.5 ஆண்டுகளில் மட்டும் 27,858 பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் புதிதாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இது தவிர பல்வேறு அரசு துறைகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் 32,709 பேர் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள். ஆகவே மொத்தம் கழக அரசு பொறுப்பேற்ற 2.5 ஆண்டுகளில் 60,567 பேர்கள் அரசு பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ஜூன் மாதத்திற்குள் மேலும் 10,000 பேர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள். அடுத்த 2.5 ஆண்டுகளில் குறைந்தபட்சம் 50,000 பேர்கள் அரசு பணிக்கு தேர்வு செய்யப்பட்டு அரசு பணி நியமனம் பெறுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். புதிய அரசு பணி நியமனங்கள் மேற்கொள்ளப்படுவதில் எந்த விதமான தடங்களும் இல்லை என்பதை தெரிவிப்பதற்காக இந்த விவரத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு நல்லாவே கிளியராக தெரியுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதத்திற்குள்ளே ஒரு 10,000 வேகன்சி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இப்போது 6,000 வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் அப்பவே சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்ப்ரைஸான நியூஸாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப் 4லேயே அதையும் இணைப்பாங்க அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதத்திற்குள்ளே வேறு நமக்கு எந்த எக்ஸாம்ஸுமே இல்லை, குரூப் 4 மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ 6,000 வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு 10,000 வேக்கண்ட் அதிகமாக வரலாம். மொத்தமாக ஒரு 15,000 வேக்கண்ட் குரூப் 4லேயே வரலாம். ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 2.5 ஆண்டுகளில் ஒரு 50,000 பேரை டிஎன்பிசி மூலமாக நம்ம தேர்வு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கழக அரசு தரப்புலேருந்து அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இது டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு கம்பல்சரி ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.